ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 3, மார்க் சாப்டர் 1, லூக் சாப்டர் 3, ஜான் சாப்டர் 1. மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 1ஆம் அதிகாரம். 4 சுவிசேஷ புத்தகம் ஆர் இந்த 4 காஸ்பல் புக்ஸ்லையும் யாரை குறிச்சு இருக்கு? நம்ம இன்னைக்கு தியானிக்க போகின்ற அந்த ஜான் த பேப்டிஸ்ட் குறிச்சு இருக்கு. சரியா? யோவான் ஸ்நானன். அப்போ இந்த யோவான் ஸ்நானன், இந்த ஜான் த பேப்டிஸ்ட் எங்க வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, wilderness. John lived in the wilderness. His clothes were made of camel hair with a leather belt around his waist. He ate locusts and wild honey. யாரு? இந்த யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் வாழ்ந்து வந்தாராம். அப்போ அவருக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெட்டுக்கிளி, காட்டு தேனு. அப்போ அவருடைய ட்ரெஸ்ஸு இந்த ஒட்டக மயிர், கேமலுக்குள்ள ஹேரில் அந்த பண்ணதான் அவருடைய ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி அவருடைய இடுப்பில் தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜான் அவருடைய வேலை என்ன? அநேக ஜனங்களை அவர் என்ன பண்றாரு? கர்த்தரிடமாக மனம் திரும்ப அழைப்பது. அநேக ஜனங்களை ரிப்பன்ட், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த ஜான் யாருக்கும் பயப்பட மாட்டார். ரொம்ப போல்டா பேசுவார், டேரிங்கா பேசுவார், யாரா இருக்கட்டும். பட் எதை குறித்து பேசுவார்? ஒன்லி ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலை குறித்து மட்டும்தான் பேசுவார். மற்றபடி அவர் யாரையும் திட்ட மாட்டார், ஏச மாட்டார். ஆனால் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படிங்கிறத மாத்திரம் அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக சொல்லவர் தான் யார்? இந்த ஜான். அப்போ நிறைய பேர் மனம் திரும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க? பேப்டிசம் எடுக்கிறதுக்காக இந்த ஜான் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மனம் திரும்பி எங்கே வராங்க? ஜான் கிட்ட, அந்த ஜார்டன் ரிவர் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வராங்க. People from all around went into the wilderness to hear John preach. Many confessed their sins and were baptized by John in the river Jordan. நிறைய ஜனங்கள் அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் பெறுவதற்காக இந்த யோவான் கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ப்ரீஸ்ட் இருக்காங்க, லிவைட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் நிறைய கேள்விகள் மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஜான் ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. நானாவது உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஜலத்தினால் உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்னை விட ரொம்ப வல்லவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். John told them he was preparing the way for someone who lived among them, and he was not worthy to untie the straps of that person's sandals. John told them that he baptized with water, but the one coming after him would baptize with the Holy Spirit and with fire. அப்போ இவர் என்ன பண்றாரு? இன்டைரக்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. சரியா? அவருடைய பாத ரட்சைகள், அந்த சாண்டல்ஸ்குள்ள ஸ்ட்ராப்ஸை கூட அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஹம்பிள்னஸை வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கு? John warned the Pharisees and Sadducees that they must practice what they preached. If you have 2 coats, John said, give one to the poor. If you have extra food, give it away to those who are hungry. அப்போ இந்த ஜான் அந்த ஜனங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க? நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் கேட்குறாங்க. அப்போ சோல்ஜர்ஸ் கேட்குறாங்க. சோல்ஜர்ஸ் wanting to repent were told not to cheat people out of money or accuse people falsely. Tax collectors were warned not to collect more money than they should. உங்களுக்கு
எவ்வளவு நியமிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ஆயக்காரங்க என்ன கேட்குறாங்க? ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி போதுகிறே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். லூக்கா 3:13 எழுதியிருக்கு. சரியா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் யாருடைய என்ட்ரி? நம்மளுடைய ஏசப்பாவினுடைய வரவு அந்த இடத்துல இருக்குது. உடனே ஏசப்பா வராங்க. யோசப்பாவை பார்த்ததும் ஏசப்பா வந்து ஜான் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடு. உடனே யோவான் என்ன சொல்றாரு? ஜான் என்ன சொல்றாரு? நான் உம்மாலே பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? He didn't want to baptize him. This isn't proper, he said. I am the one who needs to be baptized by you. ஜான் சொல்றாரு, நான் உங்களால் ஞானஸ்தானம் பெறணும், நீங்கள் எப்படி என்கிட்ட பெறலாம்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க? But Jesus insisted, please do it, for I must do all that is right. So John baptized Jesus. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும், நீதி சரியா, அதுதான் முக்கியம், எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஜான் என்ன பண்றாரு? ஜீசஸ்க்கு பேப்டிசம் கொடுக்குறாரு. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு சவுண்டு, வானத்துல இருந்து ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு? ஆண்டவர் பேசுறாங்க, God பேசுறாங்க. The voice from heaven said, "This is my beloved son, and I am wonderfully pleased with him." வானத்தில் இருந்து ஒரு சத்தம், தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்ப அந்த சத்தம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார், தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஜான் என்ன பண்ணுறாரு? இந்த ஜீசஸ் குறித்து அடுத்தவங்க கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்போமா? The next day, as John was standing with two of his disciples, Jesus walked by. John looked at him intently and then declared, "See, there is a Lamb of God who takes away the sin of the world." இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லா நீதியும் அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். அவர் எதையுமே என்ன பண்ணல, ரூல்ஸா இருக்கட்டு இல்லை ரெகுலேஷன்ஸா இருக்கட்டு, அதை பிரேக் பண்ணல. அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நீதி அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர் ஒரு பெரிய கடவுள், அவர் ஒரு பெரிய ஆண்டவர். அப்போ யோவான் சன்னே சொல்றாரு, ஜானே சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்களால ஞானஸ்தானம் எடுக்கப்படணும், ஆனால் நீங்க என்கிட்ட எப்படி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ஏசப்பா என்ன சொல்றாங்க? எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அழகா சொல்றாங்க ஆண்டவர், I must do all that is right. சரியான காரியம், நீதி உள்ள காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எவ்வளோதான் பவர் இருந்தாலும், எவ்வளோதான் அத்தாரிட்டி இருந்தாலும், நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பிரேக் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்கூலுக்கு போகிறீங்க, யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொன்னால் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் யூனிஃபார்ம் கம்பல்சரி அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஸ்டடி டேபிளில் உட்காரணும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரேக் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ பொண்ணு மாப்பிள்ளலாம் எப்படி இருக்கணும்? நல்லா வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு இருக்கணும், கல்யாண ட்ரெஸ்ஸோடு இருக்கணும். இல்லை நான் சும்மா நார்மலாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேஜில் நின்னா பார்க்க நல்லா இருக்குமா? இப்போ அந்த பொண்ணு நல்ல ஜீன்ஸு டிஷர்ட்டு, இல்லை அந்த பிரைட் க்ரூம் அதே மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு ஸ்டேஜில் நின்னா நல்லா இருக்குமா? இல்லை. இல்லை ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டால் நல்லா இருக்குமா? இல்லை.
வெட்டிங், கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்குது. வெட்டிங் ட்ரெஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும். அப்போ சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சரியா? சர்ச்சுக்கு போகிறோம், அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை அப்படி போட்டுட்டு போகக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறோமா, நல்ல நீட்டாக, நல்ல க்ளீனாக, நல்ல அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, பாஸ்டர் இருக்காங்க, அவங்க அங்கி இல்லாமல், இல்லை ஒயிட் ஷர்ட் இல்லாமல், இல்லை அவங்க இஷ்டம் போல் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவங்க நின்னா நல்லா இருக்குமா? இல்லை. அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அங்கி போட்டுட்டு, இல்லை நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸு, இல்லை நல்ல ஒரு ட்ரெஸ் கோடோடு அவங்க நிற்கும் பொழுது அவங்க முன்னாடி நின்று அவங்க எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அட்டென்ஷன், கவனம் மாறாமல் அவங்கள கவனிப்பாங்க. சரியா? ஸோ சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவனித்து அதன்படி நல்ல வழியா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சரியா? ஞானஸ்தானம் தானே, எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அப்படின்னு ஆண்டவர் இருந்திருக்கலாம். பட் அப்படி இருக்கலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அந்த நீதியை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ அதே மாதிரி நாமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்வோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் நீதிபரர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரியா? எங்கே பார்க்குறோம்? Psalm chapter 33 verse 5. The Lord loves righteousness and justice. The earth is full of his unfailing love. ஆண்டவர் நீதி நியாயத்துல தான் பிரியப்படுறாங்களாம். சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப இதே மாதிரி நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற நீதி, நியாயம், ஆண்டவருக்கு பிரியமான பாரம்பரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான டிசிப்ளின், மேனர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாமும் ஆண்டவரை போல எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து திகழ்வோம். ஓகே சில்ட்ரன், அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்ஸை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.